ஓகே சார். சார், உங்க டாட்டர், சன் இன் லா, பேத்தி உங்களை பார்க்க வந்திருந்தாங்க. நான் தான் அவங்கள அனுமதிக்கல. காலையில் 8 மணிக்கு வர சொல்லியிருக்கேன். இதை உங்க பேத்தி உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. சிஎம் வந்திருந்தாரு. உங்களை ரொம்ப விசாரிச்சுதா சொல்ல சொன்னார். சில சென்ட்ரல் மினிஸ்டர்ஸும் வந்திருந்தாங்க. நான் அவங்களையும் அலோவ் பண்ணேன். ஐ ஹோப் இட்ஸ் ஆல் ரைட். அசோகா. எஸ் சார். அந்த பையன் பேரு என்ன? எந்த பையன் சார்? இன்னைக்கு காலையில என் கண்ணுக்கு முன்னாடி இருந்தானே, அந்த பையன் பேர் என்ன? பிரதாப் சார். அவனுக்கு என்ன வயசு? 21 சார். ஓ, சொல்லு அசோகா, என் உயிர் அவ்வளோ உயர்ந்ததா? என் ஒருத்தனை காப்பாத்துறதுக்காக இத்தனை பேர் அவங்க உயிர் இழந்திருக்காங்களே. இந்த நாட்டோட பிரதமர் நீங்க. உங்களை காப்பாத்தினா இந்த நாட்டையே காப்பாத்தின மாதிரி. ஒரு நல்ல மனிதரை காப்பாத்தின பெருமை அவங்களுக்கு உண்டு. அவங்க உயிர் வீண் போகல சார். இறந்து போனவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தாயோட பிள்ளைங்க, மனைவிகளோட கணவன்க, குழந்தைகளோட தகப்பன்க, இன்னும் சொந்தம் பந்தம்னு எவ்வளவோ இருக்கு. இவங்களை நம்பிக்கிட்டு இருக்கிற சொந்தங்களோட நிலைமை என்ன? இவங்களுக்காக இந்த நாடு என்ன பெருசா பண்ணிருக்கு? வாட் ஹஸ் திஸ் கண்ட்ரி டன்? எனக்கு மறுவாழ்வு கிடைச்சிருக்கு. நான் டெல்லிக்கு போன உடனே இந்த நாட்டை காக்கிற ஒவ்வொரு சோல்ஜருக்கும் முதல் மரியாதை கொடுக்க போறேன். They and their families will be the first citizens of this country. உங்களுடைய நல்ல மனசை இந்த உலகமே பாராட்டும். ஒவ்வொரு நாடும் உங்க செயலை பின்பற்றும். அசோகா, இத்தனை வீரர்கள் இறந்ததை நினைச்சு என் மனசு ரொம்ப வேதனைப்படுது. அது தாங்காம என் கண்ணுல கண்ணீர் வழியுது. உன்னை நினைச்சு நான் பெருமைப்படுறேன். இந்த தாய்நாடும் பெருமைப்படும். உங்க அம்மாவும் ரொம்ப பெருமைப்படுவாங்க. God be with you. Thank you sir. நீங்க இப்ப ரெஸ்ட் எடுங்க. உங்களை பாதுகாக்கிறதுக்காக நாங்க இருக்கோம். Get some rest.
ஆப்போசிட் பில்டிங் லைட் திருப்பு. ஓகே சீஃப். சீஃப், ஆப்போசிட் பில்டிங்ல கருப்பு உடையில ஒரு உருவம் ஓடிட்டு இருக்கு சீஃப். Damn it! இந்த பக்கம் வாங்க. கமாண்டோஸ் அலர்ட் ஆகுங்க. முஸ்டாக். எஸ் சீஃப். சொல்லுங்க. எதிரி கருப்புடையில ஆபீசர் பில்டிங்ல இருக்கான். போய் புடிங்க. ஓகே சீஃப். எதிர் பில்டிங்ல போய் தேடுங்க. எதிரி கருப்பு உடையில இருக்கானா? குயிக். கம் ஆன். வா, அவனை ஃபாலோ பண்ணு. ஹலோ, செக் போஸ்ட். யோ கான்ஸ்டபிள், போனை எஸ்ஐ கிட்ட குடியா. ஹலோ, நான் சிங்கமுத்து பேசுறேன். யோ சிங்கமுத்து, வந்திருக்கிற அம்பாசிடர் காரை அப்படியே போக விடு. அந்த காரை நாங்க ரகசியமா ஃபாலோ பண்ண போறோம். நீ போலாம். சீஃப், முஸ்டாக் லைன்ல இருக்காரு, உங்ககிட்ட பேசணுமா? எஸ் முஸ்டாக். சீஃப், அவன் சிட்டியை தாண்டி சேல அவுட்டர்ல போயிட்டு இருக்கான். வேன்ல ஹெட்லைட் போடாம நான் அவனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். என் கூட 25 போலீஸ்காரங்க இருக்காங்க. முஸ்டாக், உன்னை ஃபாலோ பண்ணி தான் வந்துட்டு இருக்கேன். எக்காரணத்துக்கு கொண்டு அவனை கோட்டை விடாத. ஐ அம் ரைட் பிஹைண்ட் யூ. உங்களுக்கு என்ன? நான் எங்க பிஎம் ஆகணும். உங்களோட கட்சி பாகிஸ்தான்ல ஆட்சிக்கு வரதுக்கு இங்க இருந்து நான் எல்லா உதவியும் செய்யறேன். உங்களுக்கு எப்போ நல்லது நடக்கும் நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். அதை விட்டுட்டு ये मेरा उम्मीद बिगाड़ने का लग रहा है. ராணுவ ஆட்சி வரணும், சர்வாதிகாரி ஆகணும் அப்படின்னு கனவுல கூட நிறைவேற திட்டத்தை முதல்ல கைவிடுங்க. இல்ல நம்ம அடைய நினைக்கிற எதுவுமே நமக்கு கிடைக்காம போயிடும். மொத்தத்துல ஒண்ணுமே இல்லாம ஆயிடும். इरफान अली.
இர்ஃபான் அலி உன்னோட உண்மையான பேரு, பழைய பேரு. நீ மறந்துட்டியா? நான் மறக்கல. 1971 37 வருஷத்துக்கு முன்னால நான் உன்னை பார்த்த போது உனக்கு 7 8 வயசு, அவ்வளவுதான். பாகிஸ்தான்ல கராச்சி நகரத்துல அனாதியா தெருவா பிச்சை எடுத்துட்டு இருந்த. பசிக்குதுன்னு மத்த பசங்கள்லாம் என்கிட்ட வந்து அழுதப்போ நீ மட்டும் அழல, கெஞ்சல. என்னையே மறைச்சு பார்த்துட்டு இருந்த. உன் கண்ணுல அப்பவே ஒரு வெறி இருந்தது. என்னுடைய லட்சியம் நிறைவேற என் சொந்த மகனுக்கு கூட தகுதி இல்லைன்னு நான் உன்னை தேர்ந்தெடுத்தேன். I chose you over my own son. இப்ப ஞாபகத்துக்கு வருதா இர்ஃபான் அலி? உன்னை இங்க கூட்டிட்டு வந்து சந்திரமோகன் பேர் வச்சு இந்தியனா மாத்தி படிக்க வச்சிருக்க. அது மட்டும் இல்ல, உன்னை அரசியல்ல சேர்த்து எல்லா வியூகங்களையும் கத்து கொடுத்து இன்னைக்கு டெப்யூட்டி பிரைம் மினிஸ்டர்ங்கிற போஸ்ட் வரைக்கும் உன்னை கொண்டு வந்திருக்கேன். என்ன பார்த்து நீ சொல்ற என் திட்டம் நிறைவேறாதுன்னு. ஒண்ணுமே இல்லாம போயிடுவோம், ஒண்ணுமே இல்லாம போயிடுவோம். இல்ல, நான் அப்படி சொல்ல வரல. நீங்க நீ யார சொல்ற? என் இதயத்தையே உடைச்சிட்டியாடா நன்றி கெட்ட நாயே. எவ்வளவு பாசத்தை உன் மேல கொட்டி வளர்த்தேன்டா. என் சொந்த புள்ளகிட்ட கூட நான் காட்டலையேடா. இல்ல சார், என்னை பத்தி நல்லா தெரிஞ்சு கூட நீங்க இப்படி பேசுறீங்க. உங்க மனசை புண்படுத்துன்ற என்ன எனக்கு இல்ல. நீ ஒரு நன்றி கெட்ட நாயின்னு ஒத்துக்கோ. நான் என்னைக்குமே உங்களுக்கு நன்றி உள்ள வந்தா என்ன உங்க மகனை போல நினைச்சேன்னு சொன்னீங்கல்ல. மகனா இருந்து இனிமே நினைக்கிறதுலாம் செய்வேன். செய்வேன் சார், செய்வேன். நியூஸ் தெரியற வரைக்கும் நான் இங்கதான் இருப்பேன்.